Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோல chicken gravy எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற bell icon-ஐயும் press பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி பூண்டு, அப்புறம் 4-5 முந்திரி பருப்பும் கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் 250 கிராம் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு 1/2 லெமன் பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து மசாலா பார்த்தீங்கன்னா எல்லாமே 1/4 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். ஜீரகத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் கரம் மசாலா. மிளகாத்தூள் மட்டும் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு தயிர் நல்லா கெட்டியாக ஒரு 50 கிராம் மல்லி எடுத்துக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மெத்தி. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 hours மேரினேட் பண்ணி அப்படியே வச்சிடணும். இந்த கிரேவி செய்கிறப்ப கஸ்தூரி மெத்தியை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்படி இல்லை உங்ககிட்ட மிக்ஸ்டு ஹர்ப்ஸ்ன்னு இருக்கும்ல, அது இருந்துச்சு அப்படின்னா அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதே மெத்தடில் மட்டனும் செய்யலாம். காரம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்கும். 250 கிராம் மட்டன் எடுத்தீங்க அப்படின்னா 50 கிராம் தயிர், அதுவும் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம எப்போவும் சிக்கன் ஃப்ரை பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் ஆயில் சேர்த்துட்டு சிக்கன் பீஸை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அது நல்லா 2 பக்கமும் லைட்டாக வந்து செவந்து வரும். ரொம்பலாம் கலர் வராது. நம்ம நார்மலாக சிக்கன் ஃப்ரை பண்ணுறப்ப நல்லா ரெட்டிஷாக வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா தயிர் அதிகமாக சேர்க்குறோம் அப்படிங்கிறப்ப கலர் கிடைக்காது இல்லையா. அதனால் 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துட வேண்டியதுதான். லைட்டாக கலர் வரும், அந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துடலாம். இதில் வந்து மசாலா இருந்துச்சு அப்படின்னாலும் கூட அது வந்து தனியாக பிரிஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னாலுமே தெரியும். அவ்வளோதான், சிக்கன் வந்து நல்லா செவந்து வந்துருச்சு. இதுக்கு மேலே வந்து கலர் வராது. அதனால் இந்த அளவுக்கு வந்தோடனே எடுத்துடலாம். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரை பண்ணும்போது இருந்த ஆயிலில் பாதி இருந்தால் போதும். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற சிக்கன் பீஸையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அந்த மசாலாவோட கலந்து விட்டுற வேண்டியது தான். சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படியே வேணாலும் வச்சிடலாம். இல்லை செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான், சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.